வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ட்ரீமி ஆர்ட் தமிழ் மாமே. நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கார்த்தியோட அவுட்லைன் வந்து போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த அவுட்லைனுக்கு வந்து பென்சில் ஷேடிங் பண்ண போகிறோம். அப்படி பென்சில் ஷேடிங் பண்ணுறப்போ நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி பார்க்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வேணால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்லைனோட பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். 2B. அப்புறம் அந்த ரைட் சைடில் சின்னதாக இருக்கு இல்லையா, இது வந்து 10B பென்சிலு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா HB பென்சிலு, அதை நார்மலாக எழுதுவோம் இல்லையா அது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 6B பென்சில், சின்னதாகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்டெண்டரில் போட்டு வச்சுக்கிறேன். இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மச் பண்ணுறதுக்கு, அதாவது பிளெண்ட் பண்ணுறதுக்கு 2 பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சுருக்கேன். ஒன்று பெருசு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சின்னது. அப்புறம் தப்பாகிடுச்சுன்னா அழிக்கிறதுக்கு ஒரு எரேசரு. அதுக்கப்புறம் வேறு என்ன, ஒரு மெக்கானிக்கல் பென்சிலு, கொஞ்சம் டீட்டெயிலாக ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா சின்னதாக. இந்த இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் இந்த ட்ராயிங்க்கு. இப்போ வாங்க ஷேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்லைனோட இந்த 6B பென்சில் சொன்னேன் இல்லையா, தம்மா துண்டு இருக்குமே அந்த பென்சிலு. இதை எடுத்து நம்ம ஹேர் வரைகிறப்போ என்ன பண்ணணும்னா, வழக்கமாக உங்களுக்கு ஹேர் வரைகிறது எப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோவில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இருந்தாலும் நான் இதில் வந்து ஓரளவுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான் ஹேர் வரைகிறது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 6B இல்லை 4B பென்சில் எடுத்துக்கிட்டு, நான் 6B யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 விதமான பென்சிலை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த முடியோட டேரெக்ஷன் எங்கெங்கே இருக்குன்ட்டு ஃபோட்டோவில் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் போடுங்க. இது வந்து ரஃப்பாக போடுறோம் அப்படிங்கிறதால நீங்கள் எப்படி வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா போட்டு இந்த மாதிரி ஸ்மெஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு பிளெண்டிங் ஸ்டெம்ப் இருக்கு இல்லையா, நான் பெருசு, ஸோ அந்த பெருசு எடுத்து நான் அது மாதிரி ஸ்மெஷ் பண்ணுறேன். ஸ்மெஷ் பண்ணிவிட்டு இப்போ ரியலிஸ்டிக்காக நமக்கு வந்து இந்த முடி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இன்னும் டார்க்னஸ் ஆட் பண்ணணும் இல்லையா. அதனால் அந்த 10B பென்சில் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை எடுத்து ஓரளவுக்கு கொஞ்சமாக ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நான் சீவிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி சீவிக்கோங்க. சீவிட்டு மறுபடியும் அந்த லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மேலே இந்த டார்க்காக எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நான் டார்க்காக வந்து லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு சில இடத்துல வந்து லைட்டாக இருக்கும். அதையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த முடி என்ன பண்ணணும், சாஃப்ட் பண்ணணும். திரும்ப வந்து பிளெண்டிங் ஸ்டெம்ப் எடுத்து ஸ்மச் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸோட ஷேடிங் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் தான் அதிகமாக இருக்குது. சைடில் தான் ஷேடிங் இருக்குது. HB பென்சில் எடுத்து ஷேடிங் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்டான துணியை வந்து எடுத்து நான் வந்து சாஃப்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்று, நம்மளால் எல்லா இடத்துலையும் அந்த துணி மட்டுமே பயன்படுத்த முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப் இருக்குல்ல, எடுத்துகிட்டு இந்த மூக்கு சந்து இடுக்கல, அப்புறம் இந்த கண்ணோட சந்து இடுக்கல, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஐ இருக்கு இல்லையா, அந்த ஐப்ரோவுக்கு வந்து இந்த 6B பென்சில் சொன்னேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஐப்ரோ அப்புறம் அந்த கண்ணு பக்கம்லாம் நீங்கள்லாம் கோடு போடுறீங்க, வரைகிறீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ப்பாக வச்சுக்கோங்க பென்சிலை. அது ரொம்பவே நல்லது. அப்போ தான் அந்த ரியலிஸ்டிக்கான லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். ஐப்ரோவுக்கு வந்து நான் 6B பென்சில் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபேஸோட சைடில் இருக்கிற ஷேடிங் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியணுன்ட்டு 2B பென்சில் யூஸ் பண்ணி மறுபடியும் ஷேட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மறுபடியும் அந்த துணியை வச்சு நான் வந்து சாஃப்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த கண்ணுக்கு சந்தில் இருக்கக்கூடிய அந்த ஷேடிங்லாம் நல்லா கிளியராக தெரியணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இவரோட தாடி இருக்கு இல்லையா, தாடி, அப்புறம் அந்த மீசை, அப்புறம் அந்த லிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த முடி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 6B பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்மெச் பண்ணிவிட்டு முடிக்கு என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே தான் கீழேயும் இந்த மீசை தாடிக்கும் 10B பென்சில் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அந்த லிப்ஸ் வந்து தனியாக தெரியணும் லைட்டாக. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு HB பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு மேலே 2B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன்னா அந்த லெஃப்ட் சைடில் மட்டும்தான் ஷேடு இங்கே இருக்குது. ரைட் சைட்லலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட்டிங் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற மொபைலில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டிங் இருக்கிற இடத்துல வந்து அதிகமாக ஷேடிங்லாம் எதுவும் பண்ணலை, அப்படியே விட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த காதெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதே தான் HB பென்சில் யூஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2B பென்சில் யூஸ் பண்ணி அந்த ஷேடிங் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காது சந்தில் இருக்கக்கூடிய ஷேடிங்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கழுத்தும் அப்படி தான். ஒரு சைடில் மட்டும் நல்லா ஷேடிங் இருக்குது. அப்புறம் இந்த கீழே வர இடத்துல வந்து லைட்டிங் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா ஷேடிங் இருக்கிற இடத்துல மட்டும் நான் ஷேடிங் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அந்த டார்க்கான ஷேடிங்க்கு வந்து 2B பென்சில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சிம்பிளான ஷேடிங் தான். பார்த்திங்கன்னா 2 லேயர்லேயே முடிஞ்சிடும். ஒன்று HB, அப்புறம் அந்த 2B, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டோன் வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து லைட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய வந்து பிக்சர், அதனால் இதுவே போதுமானது தான். சிம்பிளாக வரையணும்னு சொன்னால், ரியலிஸ்டிக்காக வரையணும்னா நீங்கள் நிறைய லேயர் ஆட் பண்ணி இன்னும் சூப்பராக கூட வரையலாம். இது சிம்பிளாக வரைகிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இவரோட டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா இவரோட டிஷர்ட்டுக்கு நான் 2B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் அந்த ஃபேஸு ஸ்கின் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஈக்குவலாக வந்து அந்த டோனில் வந்து இந்த டிஷர்ட் இருக்கக்கூடாது. டிஷர்ட்டோட டோன் வந்து தனியாக தெரியணும். என்ன தான் நம்ம பிளாக் பென்சில் யூஸ் பண்ணாலும் ஸோ அது கொஞ்சம் டிஷர்ட் டார்க்காக இருக்குது இல்லையா, அதனால் அதை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் லைனுக்கெலாம் நான் வந்து அந்த மோனோசிரோ எரேசர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஹேரில் கூட ஒரு சில ஒயிட்டான முடியெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கும் மோனோசிரோ எரேசர் யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ்லாம் கவனமாக போட்டுக்கிறேன்.
அவரோட கண் இருக்கு இல்லையா, கருவிழி அது வந்து பார்த்திங்கன்னா 2B பென்சில் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோவுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா 6B பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேவையில்லாத அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து எரேசர் யூஸ் பண்ணி நான் அழிச்சிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கார்த்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு பிடிக்குதோ லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ விட்டு கிளம்புறேன். பாய்.